செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னையில் அடுத்த சில மணி நேரத்திற்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், வானிலை ஆய்வு மையத்தினுடைய இந்த அறிவிப்பு தொடர்பான முழுமையான விவரம். வணக்கம். சென்னையில நேற்று நள்ளிரவு முதல் நகரின் பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நேற்று நள்ளிரவு முதலே சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் கனமழை என்பது இடி மின்னலுடன் பெய்து வருகிறது. குறிப்பாக கோயம்பேடு, வடபழனி, கோடம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், மந்தவெளி, மயிலாப்பூர், அடையாறு உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளிலும் இடி மின்னலுடன் நள்ளிரவு முதல் தற்போது வரைக்கும் தொடர்ந்து மழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று இரவு சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் 20 சென்டிமீட்டர் என்ற அளவில் அதிக கனமழை என்பது கொட்டி தீர்த்திருக்கு. 20 சென்டிமீட்டருக்கு மேலாக பதிவானாலே அது அதாவது ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிக கனமழை என்பதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில ஒக்கியம் துறைப்பாக்கத்துல 20 சென்டிமீட்டர் என்கின்ற அளவுள்ள கனமழை என்பது கொட்டி தீர்த்துள்ளது. நேற்றைய தினம் இதே ஒக்கியம் பகுதிகளில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவான நிலையில இன்றைய தினம் இந்த ஒக்கியம் துறைப்பாக்கத்துல 20 சென்டிமீட்டருக்கு மேலாக அதிக கனமழை என்பது கொட்டி தீர்த்திருக்கிறது. தொடர்ச்சியாக சென்னையில இன்னும் ஒரு சில மணி நேரத்திற்கு கனமழை தொடரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வட தமிழ்நாட்டு பகுதிகளில் அடுத்த ஒரு சில மணி நேரத்திற்கு மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில வட கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அடுத்து வரக்கூடிய ஒரு சில மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை தொடரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.